அந்த பீர்பால் பரம ராம பக்தர், அக்பரோட ரொம்ப ஃப்ரெண்டு. அக்பர் அவரை பக்கத்துல, தனக்கு சீட்டுக்கு பக்கத்துல தான் சம ஆசனத்துல உட்காத்தி வச்சுப்பார். நிறைய அந்த அக்பர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பீர்பால் ரொம்ப அழகா பதில் சொல்லுவார். ஒரு சமயம் அக்பர் கேட்கிறான் பீர்பாலை பார்த்து, உலகத்துல நாம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள் தானே? ஆமா. இந்த உலகத்துல ஏதாவது தேவை ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுக்கே திவ்யமான சக்தியை கொடுத்து கடவுள் தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறத காட்டிலும் ஏன் அவரே உலகத்துல பிறந்து வந்து அவதாரம் பண்றார்? ஒரு மனிதனுக்கே அந்த சக்தியை கொடுத்துள்ளாமே. ராவணனை வதம் பண்ணணும், கம்சனை வதம் பண்ணணும்னா ஒரு மனிதனுக்கே அத்தகைய ஒரு பேராற்றலை கொடுத்து அதை பண்றதை விட்டுட்டு கடவுளே பூமியில இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அக்பருடைய கேள்வி. பீர்பால் சொல்றார், இதுக்கு தகுந்த சமயத்துல பதில் சொல்றேன். சைத்திர மாதம் பௌர்ணமி அன்றைக்கு டில்லியிலே யமுனையிலே படகுகளுடைய ஒரு பந்தயம் நடக்கும், படகு போட்டி. அந்த படகு போட்டியை ராஜா தான் வந்து ஆரம்பிச்சு வைப்பார். 1000 படகுகள் கலந்து அந்த பௌர்ணமியிலே யமுனையிலே அந்த படகுகள் போகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கடற்கரை அது மாதிரி பெரிய நதிகள்ல சித்திர பௌர்ணமி அன்றைக்கு படகு போட்டிகள் நடக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். அக்பர் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் கூட பீர்பாலை கூப்பிட்டு போவார். இது மாதிரி ஏதாவது பேசிண்டே இருக்கலாம், அழகழகா பேசுவார் பீர்பால். அதனால பீர்பாலுடைய கம்பெனி அக்பருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கு சாயங்காலம் படகு போட்டி ராத்திரி 9 மணி 10 மணிக்கு ஆரம்பிக்க போறது, பீர்பால் நீ வந்துடு அப்படின்னு இருக்கார். படகு போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக அக்பர் கப்பல்ல ஏறி ரெடியா இருக்கும் பொண்ணு இன்னும் பீர்பால் வரல. டயத்துக்கு வந்துடுவாரு, இன்றைக்கு எங்க காணும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தாமதமா பீர்பால் வரார். அக்பர் கேட்கிறார், என்ன பீர்பால் தாமதம்? இல்ல, உங்க குழந்தையும் அடம் பிடிச்சான், நான் கிளம்பும் பொழுது நானும் வரேன் அப்படின்ட்டு உங்க குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சின்ன குழந்தைய ஒரு பட்டு துணியில போத்தி கையில பீர்பால் வச்சுட்டு இருக்கார். படகுகள்லாம் அந்த யமுனையில வேகமா சாரதி ஓட்டிட்டு போறான். அந்த படகோட்டி அக்பருடைய படகும் போயின்னு இருக்க கூட வேடிக்கை பார்த்துட்டே இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது பீர்பால் என்ன பண்ணினார்னா அந்த ராஜாவுடைய குழந்தைய பத்துன்னு யமுனையில போட்டுட்டார். போட்ட உடனே அடுத்த க்ஷணம் அக்பர் அந்த யமுனையில குதிச்சு அந்த குழந்தைய நீச்சல் அடிச்சு காப்பாத்திட்டு எடுத்துட்டு வந்து பார்த்தா அது ராஜாவுடைய குழந்தை இல்லை, ஒரு மெழுகு பொம்மை. உடனே அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்டான், என்ன இப்படி பண்ணிட்ட? குழந்தை இல்லை, மெழுகு பொண்ணை என்னை ஏமாத்திருக்க, ஏன் இந்த காரியம் பண்ணினேன்? பொறுமையா இருங்க மகாராஜா, நீங்க அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டீர்கள் இல்லையா, அதுக்கு இதுதான் பதில். என்ன கேள்வி கேட்டேன்? கடவுளே உலகத்துல ஏன் அவதாரம் பண்ணணும்? நம்முடைய யாருக்காவது ஒருத்தருக்கு அத்தகைய ஆச்சரியமான சக்தியை கொடுத்து நம்மள அதை பண்ண சொல்லலாமே நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆமா. அதற்கு இதற்கு என்ன சம்பந்தம் பீர்பால்? இங்க பார்த்தீர்களா, நான் உங்களுடைய சேவகன். இந்த கப்பல்லையே உங்களுக்கு கூட எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்கா? இந்த கப்பலை சுத்தி இசட் செக்யூரிட்டி மாதிரி அவ்வளவு படகுகள் உங்களுக்கு காவலா வருது. இந்த குழந்தைய நான் போட்ட உடனே என்னையோ இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய சோல்ஜர் யாரையாவது பார்த்து டேய் குதிச்சு குழந்தைய எடுறான்னு சொல்லாம நீங்களே ஏன் யமுனையில குதிச்சேல்? ஏன்னா அந்த குழந்தை மேல இருக்கிற பரிவு, அது மாதிரி பகவானுக்கு நாமெல்லாம் குழந்தைகளா இருக்கிறதுனால நம்ம மீது இருக்கக்கூடிய பரிவுனாலதான் பகவானே அவதாரம் பண்றான் அப்படின்னு அன்றைக்கு கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு பதில் சொன்னார்.